சூளை கூலி தொழிலாளி மகன் டு MBBS மருத்துவர். பேருந்து வசதி கூட இல்லாத கிராமத்திற்கு முதல் விதையாக எழுந்த முதல் மருத்துவர். மாணவனின் கனவிற்கு வெளிச்சம் காட்டிய பெற்றோர்கள். ஈரோடு மாவட்டம் பவானி வேலைமருத்தூர் பகுதியை சேர்ந்த செல்வராஜ் செந்தாமரை அப்படிங்கிற தம்பதியினருடைய மகன் தான் பகவதி. இவர் ஆரம்ப கால வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்குமே கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிச்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் 11ஆம் வகுப்புல எடுத்த மதிப்பெண்ணை வச்சு தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சியும் பெற்று அரசு சார்புல தங்கு மற்றும் உணவு வசதிகளோடு 12ஆம் வகுப்பையும் முடிச்சிருக்காரு. 2023ஆம் ஆண்டுல இவருடைய பள்ளி படிப்பு முடிச்சதாகவும் கூறப்படுது. 600க்கு 535 மதிப்பெண்கள் எடுத்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் 12ஆம் வகுப்பு முடிச்சு நீட் தேர்வு எழுதுறதுக்காகவே ஒரு வருடம் முழுவதுமே இணையதளம் மூலமா நீட் தேர்வுக்கு தயாராகின நிலைமையில தான் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைவான நிலைமையில மருத்துவ கலந்தாய்வுல கலந்து கொள்ள முடியாம போனதாகவும் கூறப்படுது. இப்படி மருத்துவராகணும்னு கனவோடு இருந்த அந்த மாணவனுக்கு இன்னொரு வாய்ப்பாதான் தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கக்கூடிய ஆரம்ப கால கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரையிலுமே தமிழ் வழியில அரசு பள்ளியில படிச்சா 7.5% இடஒதுக்கீட்டுல இலவசமா மருத்துவ படிப்பு படிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பால பகவதி சென்னை ஓமந்தூரார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில அவருடைய மருத்துவ படிப்பை உறுதியும் செஞ்சிருக்காராமா. செங்கல் சூளை கூலி தொழிலாளியுடைய மகன் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு கனவு நிறைவேறினதோட மட்டும் இல்லாம புன்னர் கிராமத்திலேயே முதல் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவருக்கு சேர்ந்திருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் GD Holidays, ஜெயச்சந்திரன், MCRP Recording Club.